விட ரொம்ப குழம்பி போயிருக்கா. ஜோசியர் சொன்னது உண்மையா, எங்களுக்கே தெரியாம உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு செழியனையே கேட்டுட்டாமா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? அப்புறம் என்னாச்சு? அந்த கொடுமையை ஏமா கேக்குற? செழியன் வாயால உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு ஆதிசங்கரி கிட்ட சொல்லிடுவானோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா செழியன் ஆதிசங்கரி கிட்ட அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஆதிசங்கரி கிட்ட செழியன் எதையுமே மறைச்சதில்ல. ஆனா அவன் இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீ நினைக்கிற? என் கழுத்துல செழியன் தாலி கட்டினத அத்தை கிட்ட இப்ப இருக்கிற சூழ்நிலையில சொன்னா அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு அத்தை என்ன அனுப்பிடுவாங்கன்னு செழியனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அவர் மனசு துடிச்சிருக்கு. அதான் உண்மைய சொல்லல. கரெக்டா மாமா? எக்ஸாக்ட்லி. நீ இந்த வீட்ல இருக்கிறத செழியன் விரும்புறான். அவன் மனசுல அவனுக்கே தெரியாம நீ வாழ்ந்துகிட்டு தான் இருக்க. அத புரிஞ்சிக்க கூடிய சிச்சுவேஷன் வந்தா அவனுக்கு நீதான் உலகம்னு அவன் உன்னை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருவான். உண்மைதான் மாமா. அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, ஒரு விஷயம் அவருக்கு இன்னைக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் என் கழுத்துல செழியன் கட்டினது வெறும் கயிறுன்னு நினைச்சாரு. ஆனா அது கயிறு இல்ல, தாலி. அதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த தாலிய தூக்கி போட்டுட்டியா இல்லையான்னு செழியன் என்கிட்ட கேட்டாரு. அத நான் தூக்கி போட்டாலும் சரி, அது எனக்குள்ள சுமந்தாலும் சரி, அது நமக்கான பந்தங்கிறது புரியலையான்னு என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதல அவர்கிட்ட சொல்லாம சொல்லிட்டு வந்திருக்கேன். அது இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் செழியனுக்கு நிச்சயம் புரியும் மாமா. கண்டிப்பாம்மா. இன்னைக்கு குழப்பத்துல இருக்கிற என் மகன் செழிய உன்னால நிச்சயமா மாறுவான். உன் நினைப்ப சுமந்து நீதான் உலகம், நீ